Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 6.5, பயிற்சி 6.5. Second sum, show that the lines r vector equal to 6i plus j plus 2k plus s times i plus 2j minus 3k and r vector equal to 3i plus 2j minus 2k plus t times 2i plus 4j minus 5k are skew lines and hence find the shortest distance between them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிறது 2 லைன் கொடுத்துருக்காங்க. லைனோட ஈக்குவேஷன் அது நம்ம ஒரு தளத்தில் அமையாத வெக்டர்கள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு பேர். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 லைனுக்கும் இன்பிட்வீன் த குறைந்தபட்ச தொலைவு அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்குற லைனை எழுதிக்கலாம். கிவன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 6i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k ப்ளஸ் எஸ் டைம்ஸ் ஐ ப்ளஸ் 2j மைனஸ் 3k. இதில் ஏ வெக்டர் இது பாயிண்ட் வெக்டர், இது பேரலல் வெக்டர். பி வெக்டர் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2j மைனஸ் 3k. செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 2j மைனஸ் 2k ப்ளஸ் t டைம்ஸ் 2i ப்ளஸ் 4j மைனஸ் 5kன்னு இருக்கும். இதில் இது பாயிண்ட் வெக்டர், இது பேரலல் வெக்டர், இது சி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம், இது டி வெக்டர்னு எழுதிக்கிறோம். இப்போ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னும் போது சி வெக்டர் நாங்கள் எழுதிட்டேன், ஏ வெக்டரை மைனஸில் போட்டுட்டேன். இப்போ 3i மைனஸ் 6i மைனஸ் 3i ப்ளஸ் 2j மைனஸ் ஜே ப்ளஸ் ஜே மைனஸ் 2k மைனஸ் 2kனா மைனஸ் 4kன்னு வந்துடும். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும்போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் மைனஸ் 3 1 மைனஸ் 4. இது பி வெக்டர் 1 2 மைனஸ் 3 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். டி வெக்டர் 2 4 மைனஸ் 5 அது இங்கே எழுதியாச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மைனஸ் 3 இன்ட்டு இந்த காலம் விட்டுட்டோம்னா 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10. அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் 4 இன்ட்டு மைனஸ் 3, இங்கே ஒரு மைனஸ் வரும், 4 3 சார் 12 ப்ளஸ் 12 வந்துடும். அதுக்கு அடுத்த வேல்யூ எடுக்கும்போது மைனஸில் எடுக்கணும். மைனஸ் 1 இன்ட்டு இந்த காலம் விட்டோம்னா 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ் 6ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 4 இருக்குது, அதனால் மைனஸ் 4 இன்ட்டு இந்த காலம் விட்டோம்னா 1 இன்ட்டு 4 4, இது 2 2 சார் 4 மைனஸ் 4 வந்துடும். இது ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும். இங்கே மைனஸ் 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 1, ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இங்கே மைனஸ் 1 வந்துடும். இங்கே மைனஸ் 10 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2, இங்கே மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 6. அப்போ மைனஸ் 6 மைனஸ் 7 அப்படின்போது நமக்கு மைனஸ் 7. இது நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினன்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டரோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்கிற லைன்ஸ் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். therefore given lines are skew lines. அதுக்கு அடுத்தது பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது நமக்கு அந்த ஃபார்முலாவுக்கு இந்த தேவை. அதனால் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர்னு ஐஜேகே போட்டுட்டு பி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 1 2 மைனஸ் 3, டி வெக்டருக்கு 2 4 மைனஸ் 5ன்னு வந்துடும். இது ஐ இன்ட்டு 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10 4 3 சார் 12 மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் வந்துடும். மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் ஜே இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 5, அப்புறம் மைனஸ் 5 2 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 6, அப்புறம் ப்ளஸ் கே இன்ட்டு 4 மைனஸ் 4 அப்படின்னு வந்துடும். இது 0 நமக்கு ஈக்குவல் டு 2i மைனஸ் ஜே அதுதான் கிடைக்குது. இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நமக்கு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 0. ஏன்னா பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஐயோட காம்பனன்ட் 2 ஸ்கொயர் 4, ஜே மைனஸ் 1ன்றதுனால ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 வந்துடும், ஈக்குவல் டு √5 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சோம். அதுக்கு பி வெக்டர் டி வெக்டர் மைனஸ் 7 தான் வந்துச்சு. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கனாலும் மைனஸ் 7 தான் வரும். ஃபார்முலாவில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா the shortest distance between the two skew lines is given by delta is equal to modulus of c vector minus a vector dot b vector cross d vector by modulus of b vector cross d vector. இப்போ இது மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா மைனஸ் 7 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கீழே இதோட வேல்யூ √5. இப்போ இந்த மாடுலஸ் எடுத்துட்டோம்னா 7/√5 யூனிட்ஸ் அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.